ஏன் சார் இவ்வளவு தூரம் வண்டியை எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? நோ என்ட்ரில போக கூடாதுங்கிற அறிவு மட்டும் இல்லையா? மன்னிப்பு கேக்குறியா? நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை மொபைல் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு தான் மறுவேளை நட. இது கூட நம்மளை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. சீக்கிரம் கொடுங்க. நீங்க போங்க சார், போங்க. என்னமோ பெருசா சொன்னீங்க பாத்தியா? துணியை கரெக்டா வாங்கிட்டு வந்துருச்சு. பரவாயில்லையே. டே ராமு, ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் வெளியூர் போறேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த வீட்டையும் இந்த வால் இல்லாத குரங்கையும் நீ தான் பாத்துக்கணும். அண்ணன் சும்மா சொன்ன. சரி, நேரமாச்சு, கிளம்பு. ஐயோ, நான் செத்துட்டேன். யோ எந்திரியா, எந்திரியானா? 9 வயசுல ஏமா? யோ, நான் யமனும் இல்ல, நீ சாகவும் இல்ல. நல்ல வேளை என் ராமு உன்னை காப்பாத்திடுச்சு. ஏன் கத்துற? எறும்பு கடிக்குது. உன்னால இந்த சாதாரண எறும்பு கடியே தாங்க முடியல. நீ ஏன் தற்கொலை படிக்க போன? உயிரை விடுத்தாங்க. ஐயோ, அது தெரியா? என்ன காரணம்னு கேக்குறேன். என்னால இப்ப எந்த காரணமும் சொல்ல முடியாதுங்க. ஏன்? நான் ரொம்ப பலகீனமா இருக்கேன். சாப்பிட்டே 3 நாள் ஆச்சு. ஐயோ, பசியோடவா சாக போன? பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்க. சரி சரி, வீட்டுக்கு வா. என் கையால ஒரு வேளை சாப்பிட்ட அங்கேயே செத்துருவேனா? உனக்கு ரொம்ப தான் கொழுப்பியா? வா, தற்கொலை படிக்கிற இவரை என்ன காப்பாத்தினது. சீக்கிரம் ஊத்துங்க, சீக்கிரம் ஊத்துங்க. சாப்பாடு கல்லு. ஐயா, ரொம்ப நன்றி. உங்களை யாரோ நடிக்கிறாங்க போல இருக்கு. என்ன நினைக்கிறதுக்கு யாரு இருக்காங்க? திட்டுறதுக்கு தான் ஒரு கூட்டமே இருக்குது. நான் சாப்பிட்டா ஆமா, அது வேற பசியா இருக்குது போல இருக்கு. ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல. நீங்க ஏன் தற்கொலை படிக்க போனீங்க? என்னோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே செத்துட்டாங்க. நான் பெரிய கோடீஸ்வரன். ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்னோட அத்தையும் அவங்க தம்பியும் என்னோட சொத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு குடும்பப்படுத்தினாங்க தெரியுமா? குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன காலையிலேயே போட்டுட்டியா? ஒண்ணு இல்லக்கா, கொஞ்சம் பிராண்டில வாய் கொப்பளிச்சு, அவ்வளவுதான். தம்பி பிராண்டி, அக்கா என்ன ஜின்னா? சும்மாரியா? அவர் எங்க? யாரு? உங்க வீட்டுக்காரர் தானே? ஆமா. நாம எல்லாரும் சேர்ந்து அவரை சோம்பேறின்னு சொன்னமே. நான் எப்படியாவது இன்னைக்கு உழைச்சே தீர்வேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க இது? தொட்டில இருக்கிற மீனை ஏன் பிடிக்கிறீங்க? சட்டியில போட்டு வறுக்கத்தான். யோ அறிவு கட்ட மாமா, அதுக்காக வீட்டுல ஆசையா வளர்க்கிற மீனையா பிடிப்பாங்க? நல்லா இருக்க. இதுக்காக நானே குளத்தங்கரைக்கு போய் தூண்டில எடுத்து புழுவை கோத்து தண்ணியில இறக்கி மீனை பிடிக்கணும்னு சொல்றியா? இந்தியன் நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றான். எப்படிக்கா இப்படி ஒரு முழு சோம்பரிக்கு கழுத்தை நீட்டின? அதை ஏன் தம்பி கேக்குற? கல்யாண தண்ணிக்கு இவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? எல்லாத்தையும் சொல்லிடாத. ஐயரு தாலி எடுத்து கொடுத்தாரு. இவரு எழுந்து குனிஞ்சி தாலி கட்டுறதுக்கு சோம்பேறித்தன பட்டுக்கிட்டு ஐயரே நீயே கட்டிடே அப்படின்ட்டாரு. அப்படின்னா உங்க கழுத்துல தொங்குறது ஐயர் கட்டின தாலியா? அப்ப இவர் எதுக்கு வேஸ்டா? நான் சும்மா விடுவேனா? இவரை கட்டாயப்படுத்தி இவரு கையாலேயே தாலி கட்ட வச்சேன். இந்த லட்சணத்துல லவ் மேரேஜ். தண்ட சோறு. யார பாத்திரா தண்ட சோறுங்கிற? நான் ஒண்ணும் உங்க அக்கா மாதிரி ஊரார் ரத்தத்தை உறிஞ்சி வாழற அட்டையும் இல்ல, ஒன்ன மாதிரி கையால் ஆகாத பொட்டையும் இல்ல, ஆளு மாதிரி ஊரை ஏமாத்துற மொட்டையும் இல்ல. கேட்டீங்களா வடிவாம்பா? உங்களுக்கு முன்னாலேயே அட்டை பொட்டை மொட்டைங்கிறாரு. சத்தம் விடுங்க, அவர் ஏதோ பேசிட்டாரு. தம்பி, நம்ம தீபாவளிக்கு துணி எடுக்க போலான்னு சொன்னீங்க, போலாமா? ஆமா, எங்க இந்த சுப்பிரமணியத்தை காணோம்? ஐயா,
2 நாளா வீட்டுல உங்களை பட்டினி போட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க ஐயா. ஐயா சாப்பாடு. ஐயோ என்னமோ தீர மாதிரி இருக்கே. மாடு கூட என்ன தீர்ந்து திங்கல, அதுக்குள்ள நீ தின்ன ஆரம்பிச்சிட்டியா? அக்கா மரியாதை இல்லாம பேசாத. ஆவும் என்ன கண்ணா, பசிக்குதாப்பா? பசிச்சாத்தான் சாப்பிடுவான். பொழுது போல என்ன சாப்பிடுவான்? பேசாமரியா? ஏராஜா, நீ சாப்பிடுற இடம் இதுவாடா? சரி சரி, நானும் அக்காவும் துணி எடுக்க ஜவுளி கடைக்கு போயிட்டு இருக்கோம். இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடு ராஜா. ஏப்பா, அத நான் கேட்ட 5000 இருக்குல்ல. ஏன்னா திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். என்ன அழகா கையெழுத்து போடுறான். மாட்டை குளிப்பாட்டாச்சுல்ல, உள்ள போய் பாத்ரூம் கழுவிட்டு வா. போ. அங்க எங்க போற? ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுட்டு. சாப்பாடா? அக்கா கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பேசாத. பாவம்க்கா, பசிக்காது. பசிக்குதா ராஜா? வா, நான் சாப்பாடு போறேன். உட்காருப்பா, உட்கார். பொறுக்கி சாப்பிடு. இதையா? இதுதான்டா சாப்பிட சொல்ற. சாப்பாட்டோட அருமையே உனக்கு தெரியலையே. சாதத்தை விளக்கலாமா? சாப்பிடுறா, சாப்பிடுறாங்க. சாப்பிடுறா. என்னோட மாடி வீட்டுல நீங்க இருக்கீங்க, ஆனா நான் மட்டும் மாட்டுக்கொட்டால இருக்கேன். நீங்க வேணா பால் பழம் சாப்பிடுங்க, நான் பட்னியா வேணாலும் கிடக்குறேன். ஆனா இதை மட்டும் சாப்பிட சொல்லாதீங்க. என்னம்மா தத்துவத்தை கொட்டுறா. மாடி வீடு, பாலும் பழம், மண்ணு சோறு, மாட்டு கொட்டை. அலை சாப்பிடுறா. வேணாங்க, சாப்பிடுறா, சாப்பிடுறா. வேணாங்க, சொன்ன கேளு. வேணாங்க, வேணாங்க, ஐயோ வேணாங்க, ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, ஐயோ அடிக்காதீங்க, ஐயோ அடிக்காதீங்க, ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ வேணாங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, ஐயோ அம்மா, 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 சாப்பிடுறா. அம்மா, அம்மாவை வலிக்குதா ராஜா? பாவம். போய் ஒத்தரம் கொடு. ஐயோ அம்மா. அக்கா, பையன் பேச ஆரம்பிச்சிட்டான். திருடி வச்சிருக்கிற கோழிய வளர்க்கலாம்னு நினைச்சோம். ஆனா அந்த கோழி சத்தம் போட்டு நம்மளையே காட்டி கொடுத்துரும் போல இருக்க. திருப்பள்ளி, அந்த கோழியோட கழுத்தை திருகிட்டா குழம்பு வைக்க வசதியா இருக்கும். நீ ஒண்ணு தினம் தினம் செக்கில கையெழுத்து வாங்குறத விட ஒரே ஏரியா உயிரில கையெழுத்து வாங்கிட்டா அதான் கரெக்ட். பாத்தியா தங்கம், என்ன சாப்பிட கூட விடாம அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. கூட பிறக்காட்டியும் எனக்காக நீ எவ்வளவு பரிதாபப்படுற. ஆனா உறவுக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. இது நியாயமா நீ சொல்லு. அவங்க நடந்துக்கிறத பார்த்தா இதை விட அதிகமா உங்களை சித்திரவதை பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அம்மா. என்ன அநியாயமா இருக்கு? அது உங்க வீடு. அவங்கள வீட்டு விட்டு வரட்டாம நீங்க குழந்தை மாதிரி ஓடி வந்திருக்கீங்களே. நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க, அவங்கள பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். நான் மட்டும் அந்த வீட்டுல ஒருத்தியா இருந்தா அவங்கள ஓட ஓட விரட்டி இருப்பேன். நல்லாவே விரட்டலாங்க, அது பெரிய வீடு. சரி சரி போய் படுங்க, மத்த விஷயங்களை காலையில பேசிக்கலாம். எனக்கு தூக்கம் வருதுங்க. தூக்கம் வருதா? ஆமா, எங்க படுக்க போறீங்க? என்ன விளையாடுறீங்களா? என்ன சாவுல இருந்து காப்பாத்தினீங்க, சாப்பாடு போட்டீங்க, எங்க படுக்க போறேன்னு கேக்குறீங்களே? இங்கதான் படுக்க போறேன். எங்கயா? ஆமா. அண்ணன் வேற வீட்டுல இல்லையே, எப்படி? என்னங்க சுப்பிரமணியத்தை காணும். இந்த வீடு பூரா தேடி பார்த்துட்டு அந்த பயலை எங்கேயுமே காணும். சுப்பிரமணியத்தை காணமா? சுப்பிரமணியத்தை காணாமனு இந்த வீட்டை மட்டும் தேடி என்ன பிரயோஜனம்? அறுபடை வீட்டையும் தேடி பாத்தீங்களா? யோ, நம்ம சுப்பிரமணியத்தை சொல்றியா? போச்சு. இனிமே நம்ம டங்குவார் அந்து போக போகுது, டப்பா டான்ஸ் ஆட போகுது. இனிமே நம்ம யார்கிட்ட செக்ல கையெழுத்து வாங்குறது? பணத்துக்கு என்ன பண்றது? அக்கா, இந்த ஆளுக்கா தெரியுமான்னு கேட்டு பாரு. இவரா?
போன வாரம் கொட்டாய் விடணும்னு நினைச்சாரு. வாயை திறக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. சுப்பிரமணி எங்க போயிருக்காரு உங்களுக்காக தெரியுமா? வடிவு புழுவா இருந்தாலும் பொறுக்க முடியலன்னா புலியா மாறிடும். பாவம் சுப்பிரமணி உங்க சித்திரவதை தாங்க முடியாம வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். அவன் எங்க போயிருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்ச அந்த நாயை இங்க கொண்டு வரல, என் பேரு வடிவு இல்லை. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பம் போல இருக்க. தூங்குறாங்களா இல்ல கல்லல் அடிச்சு கண்ண முடிக்கிறாங்களா? யோ எந்திரியா, ஏன் என்ன கல்லால் அடிச்ச? நான் கல்லல் அடிச்சேனா? நீங்க தான் என்ன கல்லல் அடிச்சீங்க. நீதான் என்ன கல்லால் அடிச்ச. நீங்க தான் அடிச்சீங்க. நீதான் அடிச்ச. நீதான் அடிச்சீங்க. நீதான் அடிச்சீங்க. அடட ராமு, நீதான் எங்க ரெண்டு பேரும் மேலயும் கல்லெறிஞ்சியா? ஏங்க நீங்க தான் கல்லல் அடிக்க சொன்னீங்களா? இல்லைங்க. என்னங்க, நான் தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க. பரவாயில்லைங்க, சோத்தை போட்டு கல்லல் அடிச்சீங்க. சோத்துல கல் இருந்ததா நினைச்சுக்கிறேன். பெருந்தன்மையா உங்களை நான் மன்னிச்சிட்டேன். ஆமா, அது ஏங்க கல்லல் அடிச்சது? புரியலையா? புரிஞ்சு போச்சுங்க. என்ன புரிஞ்சது? அதுக்கு கல்லால் அடிக்கிற பழக்கம் இருக்குது. அது இல்லைங்க, ஆ, ராமு என்ன நினைக்குதுன்னா, ஆ. நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்து ராமுவ கல்லால் அடிக்கணும்னு நினைக்குதா? உங்களை எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதுங்க. ஒரு மன்னாரு அவளை கூப்பிட்டு விசாரியும் ஐயா. என்ன என்னவா ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 9 மணிக்கு பாட்டாளாம் தாப்பா. இல்லையே, இவங்க 10 மணிக்கு தானே தாப்பா போட்டாங்க. பாத்தியாயா, நான் சொன்னது சரியா போச்சா? ஏமா ஒரு வயசு பொண்ணு நீ ராத்திரி பூரா ஒருத்தனை வீட்டுல வச்சிருந்தா நம்ம ஊர் மானம் என்ன ஆகுறது? நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணும் தப்பா நடந்துக்கலையே. கேட்டீங்களா? பஞ்ச நெருப்பும் ஒன்னா கிடந்துச்சா, ஆனா பட்டுக்கலையா? அண்ணன் இல்லாத நேரத்துல ஆம்பளோட தனியா இருந்திருக்கா, தப்பு நடக்காம இருந்திருக்கும். கையை எடுறா. இந்தாமா, நீ என்ன சொன்னாலும் நம்ப தயாரா இல்ல. நீ இவனை வச்சிருக்க. ஆமாயா, இவரை நான் வச்சிருக்கேன். இவரை என் வப்பாட்டன் தான். இப்ப என்னங்கிற? வப்பாட்டனா? ஆமா, பொம்பளைய வச்சிருந்தா வப்பாட்டி, ஆம்பளைய வச்சிருந்தா வப்பாட்டன் தானே. என்ன திமிரா பேசா பாத்தியா? அவளுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி தான். வாங்க தம்பி, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. உங்க தங்கச்சி. அடதே மாப்பிள, எப்ப வந்தீங்க? இது இப்பதான் வந்தேன் மாப்பிள்ள. என்னது மாப்பிளையா? நான் உங்களுக்கு மச்சான். என்ன இப்படி பாக்குறீங்க? இவர் எனக்கு தூரத்து சொந்தம். என் தங்கச்சி இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நான் சொல்றது எல்லாம் எனக்கு தெரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பணும், அவ்வளவுதானே? அவசியம் அனுப்புறேன். எல்லாரும் சாப்பாட்டுக்கு வந்துருங்க. ஓகே, போயிட்டு வாங்க. மாப்பிள உள்ள வாங்க. மாப்பிள்ளையா என்ன சொல்றாரு இவரு? கைத்த அமுக்காதீங்க. அம்மா, அம்மா. யாரா நீ? அடிக்காதீங்க, 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 அடிக்காதீங்கண்ணே. அடிக்காதீங்கண்ணே. ஏங்க, எங்க வீட்டுல அடி தாங்க முடியாம தான் நான் தப்பிச்சு ஓடி வந்தேன். நான் பேசாம தற்கொலையா பண்ணிட்டு இருப்பேங்க. ஏங்க நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? இவர் நான் அடிச்ச கொன்னுடுவார் போல இருக்குது. தற்கொலையா? ஏமா இவன் என்ன சொல்றான்? பாவம்ண்ணே, சொந்தக்காரங்க கொடுமை தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி வந்து தற்கொலை பண்ணிக்க போனாரு. நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நல்லவருண்ணே. நீதான் தப்பா நினைச்சிட்ட. எனக்காக அனாவசியமா நீங்க எங்க சண்டை போட்டுக்கிறீங்க? நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன். அந்த மரம் அங்கேயே தான் இருக்கும். என்ன காப்பாத்துறீங்க? அண்ணா, அவர் போறாருண்ணே. போகட்டும், அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆகட்டும். அப்படி அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் தங்கச்சி செத்துருவா. சாகட்டும். தங்கச்சி தெரிஞ்சோ தெரியாமலோ ஓரடியே நீ அவரை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்ட. அதனால அதனால பள்ளி அவன் யாரு எப்படிப்பட்டவன் தெரியாம எப்படிமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? சரி, ஓ இஷ்டம்.
உன் இஷ்டம் எல்லாம் கிடையாது, உனக்கு சம்மதம்னு சொல்லணும். சம்மதம். சரி, இப்ப அவன் எங்க போய் தொலைஞ்சிருப்பான்? எப்படி தேடுறது? எங்க இருக்கேங்க? ஏய் மாப்ள, மச்சான், உன் தங்கச்சியை நான் கண் கலங்காம காப்பாத்துவேன். வள்ளி, என்ன கண்ணை குத்திட்டீங்க. வாசனை பூ வச்சுக்கிட்டு சூடும் குமரிகளா கொலவையிட்டு பாடுகடி. ராமு, ஐயா ராமு. ராமுவா? யாரது? பயப்படாதீங்க, நான் வளர்க்குற குரங்குதான். இனிமே இது என் கூட தான் இருக்கும். இனிமே நானும் ராமும் எப்பவும் வள்ளி கூட தான் இருப்போம். ஏறு. பரதேசி பையன் வரதட்சணையா வாங்கிட்டு வரான் பாத்தியா, குரங்க. வீட்டுக்குள்ள மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள மழை பெய்யுது. என்ன நீங்க இங்க இருக்கீங்க? உங்களுக்காக அம்மா அறையில காத்துட்டு இருக்காங்க. ஓ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேனே. சரி சரி, துவட்டிட்டு போங்க. இந்தாங்க. என்ன துண்ட துவக்கவே இல்லையா, இப்படி நாறுதே? சரி ராமு, நீ வாடா, தூங்க போலாம். ஐயோ அத்தை. டேய் சுப்பிரமணியம், என்னடா அது? வள்ளிக்கு பால் எடுத்துட்டு போறேன். நீ கெட்ட கேட்டுக்கு உன் பொண்டாட்டிக்கு பால் தரியா? கேட்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிப்ப. அழுத. இந்த வீட்டை பொறுத்த மட்டும் உன் பொண்டாட்டியும் நீயும் சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க, தெரிஞ்சுதா? என்ன? டேய், செருப்பு அழுக்கா இருக்கு, தோட. என்ன புழுக்கமா இருக்கு? என்னக்கா, புது மாப்பிள்ளை என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? வீட்டு வேலை செய்யறத விட்டுட்டு பொண்டாட்டிக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு. பாவம்க்கா, பாவம் சூமணி. அவனை போய் செருப்பெல்லாம் துடைக்க சொல்றிய? ராஜா, ராஜா, இங்க வா, இங்க வா. வா ராஜா, வா வா வா. என்னடா அழறியா? அழக்கூடாதுடா. இந்த காலை தூக்கி கிழவை. அப்பா, என்னடா பேசாம இருக்க? காலை பிடிச்சு விடணும்ல. என்னங்க? அவங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தாங்க இருந்தேன். ஆமா, அவங்களை எல்லாம் ஏன் நீங்க தட்டி கேட்க கூடாது? பற்ற மாதிரியா இருக்காங்க அவங்க. எனக்கும் அவங்கள தட்டி கேட்கணும் தான் ஆசை. ஆனா தைரியம் இல்லையே. தைரியம் தானே, அத நான் வரவழைக்கிறேன். இனிமே நீங்க எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லி தரேன். நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். சரி. இனிமே இந்த கோமாளித்தனத்தை விடணும். சரி. முதல்ல இந்த பேண்ட் சரியா போடுங்க. ஐயோ, இதுக்கு மேல வர மாட்டேங்குது. ஐயோ, இப்படி இல்லீங்க. வெக்கமா இருக்கு. இது மாதிரி பண்ண அவங்க திட்டுவாங்களே. முதல்ல நீங்க பயப்படுறத நிறுத்தணும். இனிமே நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணும். பண்ணிக்கிறேன்.
இந்த வீட்டுக்கு முதலாளி மாதிரி நடந்துக்கணும். நடந்துக்கிறேன். யார் இந்த வீட்டு முதலாளி? ஐயோ, நீங்க தாங்க முதலாளி. ஆஹா, நான் இப்ப என்ன செய்யணும்? இப்போ இப்பவே வா. இப்போ மெதுவா அடிச்சுக்கணும். சரி. அப்பா, என்ன? மூச்சு திணறுதுங்க. ஓ, பதமா பிடிச்சுக்கணும். இதம்மா கொடுத்துக்கணும். என்ன கொடுக்கணும்? முதல் எழுத்து மூ. மூவா? முண்டா பண்ணியனா? என்கிட்ட ஒண்ணே ஒண்ணுதானே இருக்கு. ஐயோ, அது நீங்க என்னங்க? ஐயோ, இது நல்லா இருக்கே. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது ஏன் நீ முன்னாடி கொடுக்கவே இல்ல? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணு கூட. நீங்க நான் சொல்றபடி எல்லாம் கேட்டீங்கன்னா ஒண்ணு என்ன எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன். 100 கொடுப்பியா? சரி, அப்ப நீ என்ன சொன்னாலும் செய்யறேன். சரி. 1 2 5 10 14 20 80 90. என்னம்மா கண்ணத்துல என்னமோ கடிச்ச மாதிரி இருக்கு? அது ராத்திரி ஒரு பூச்சி கடிச்சிருச்சு. ஓஹோ, பூச்சியா? வள்ளி, வள்ளி குட்டி. அம்மா, ராத்திரி உங்களை கடிச்ச பூச்சி வந்திருக்கு. சீ, போடி. வள்ளி, எப்படி என்னோட Dress? அப்பா, இப்பதான் நீங்க அசல் முதலாளி மாதிரியே இருக்கீங்க. தங்கம், ஐயாவோட Dress பாத்தியா? அம்மா, ஐயா ஒரே ராத்திரியில பாலிஷ் போட்டு பளிச்சுன்னு ஆக்கிட்டீங்களே. பளிச்சு நாக்கிட்டாங்களா? விம்மு போட்டு தேய்ச்சாங்க. புத்திய காட்டுறா பத்தியா? சுப்பிரமணியா, ஹலோ. இன்னொரு கால் எங்கடா இருக்கு? உடம்புலயே இருக்குங்க. உடம்புலயா? அங்க. இங்க இருக்கு. நல்ல பையன். வாடா, வாடா. ரொம்ப தேங்க்ஸ் ராமு. என்ன விட புட்சாலியா இருக்கியே. டிஷர்ட் எங்க வாங்கின? நல்லா இருக்கு. இந்த தூங்கிக்கிட்டு இருக்காரு இவர்தான் இந்த வீட்டு முதலாளியா? இவரா? இதுக்கு இந்த வீட்டுல புருஷன்னு பேரு. இது வெறும் டம்மி. இந்த வீட்டுல எல்லாமே நான் தான். அப்படியா? அப்புறம் எதுக்கு இதை இங்க வச்சுக்கிட்டு மிருக காட்சி சாலையில அடைச்சிட வேண்டியதானே? அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. இவங்க சம்சாரத்துக்கு உதவட்டுமேன்னு விட்டு வச்சிருக்கோம். அத முடியா? இந்த வீட்டுல நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கவனி. சுப்பிரமணி, அடே சுப்பிரமணி. வாடா, அண்ணா நட நடந்துகிட்டு வாடா. என்னது? பேண்ட், சட்டை, வாட்ச், அது கிடக்கட்டும். கைய கட்டுற, வாய மூடுறா. ஓ வாய. இவன் இந்த சொத்துக்கு ஒரே வாரிசு. என் சொல்லுக்கு எப்படி நடுங்குறான்? எப்படி என் செல்வாக்கு? ஏய், இவர் என் ஃப்ரெண்டு. கோயில் திருப்பணிக்காக 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்கேன். செக்ல கையெழுத்து போட்டு எடுத்துக்குமா? எந்த கோயிலுக்கு? எந்த? இல்ல, நான்
கோயிலுக்கா? கேள்வியா கேக்குற? பிச்சிருவேன் பிச்சு. ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே திருப்பி கேள்வி கேட்ப? பணம் கொண்டாடுனா கொண்டாட வேண்டியதானடா. கல்யாணம் ஆட உடனே உனக்கு திமிராகி போச்சா? இல்லீங்க. என்னடா இல்லீங்க லொல்லிங்க? எந்திரா எந்திரா. செக்க எடுத்துட்டு வாடானா எடுத்துட்டு வர வேண்டியதானே. போடா ராஸ்கல். என்ன அம்மா அழுகுற? போடா. என்னங்க என்னாச்சு? ஏன் அழறீங்க? அந்த திருவேங்கடல்ல அந்த திருவேங்கடம் அவன் என்ன அடிச்சுட்டான். அடிச்சுட்டானா? ஆமா. எதுக்கு? கோவிலுக்கு பணம் கொடுக்கணும், செக்கில கையெழுத்து போட்டு கொண்டான்னா எந்த கோவில்னு கேட்டேன், அதுக்கு அடிச்சுட்டான். என்னங்க இது? எவனோ ஒரு புறம்போக்கு பையன் உங்களை அடிச்சு உங்க பணத்தை கேக்குறான், வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா எனக்கு பழக்கமா போச்சா? அதுக்காக அடிய வாங்கிக்கிறதா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இருந்தது, அதான் தலை குனிஞ்சுக்கிட்டே வந்தேன். நான் இப்ப என்ன செய்யணும்? அவன் உங்களை அடிச்சால, அதே மாதிரி அவனை நீங்களும் அடிக்கணும். ஐயோ, நான் தைரியத்துக்கு எங்க போவேன்? தைரியம் தானே? வாங்க நான் தரேன், வாங்க. இப்ப பாரு, கொண்டு வர போறான், எனக்கு கொடுக்க போறான். வந்துட்டானா? நான் வாங்கிட்டு வர்றேன். சுப்பிரமணி கொண்டு வந்திருக்கான். சுப்பு கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கான். குர்ரா கொடுத்துருவேன். குர்ரானா? அவர் இருக்காரேன்னு பாக்குறேன். அவருக்கு முன்னால கொடுத்தா தான் மரியாதை. முதல்ல 5000 கொடுக்குறேன். ஓ சரி, அப்புறம் இன்னொரு 5000 கொடுக்குறேன். சரி. கொடுத்துருவா. குர்ரா. ஐயோ, அம்மா அப்பா அம்மா அம்மா. ஐயோ பாத்திர போறானே. வந்துட்டான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். ஒண்ணு இல்ல, எங்களுக்குள்ள ஒரு நட்பு. அவன் என்ன அடிப்பான், நான் அவன் அடிப்பேன். அவன் சம்சாரத்தை அடிப்பான், சம்சாரம் அவன் அடிக்கும். நான் கூட அவன் சம்சாரத்தை அடிப்பேனே. வெளியே சொல்லாதீங்க. ஏண்டா அடிச்சுட்டு இல்ல? இரு, அவனை பாத்துக்கிறேன். எங்கடா பணம்? இன்னொரு 5000, 5000, 10,000. அப்பா ஐயோ, கண்ணு பூசு. தீர்காயுசான். எந்திரி. எந்திரியா? இன்னுமா நீ இங்க நிக்கிற? அட பாவி, உன் பேச்ச கேட்டு வந்தேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். சொல்றிய தவிர செய்ய மாட்டேங்கிறியே. ஏயா, உன் மீசையில இருக்கிற முடி கூட உன் தலையில இல்ல. என்ன பார்த்து டம்மியே உன் கொட்டத்தை கம்மியாக்கிட்டான் பாத்தியா? வடிவாம்பா வடிவாம்பா, என் நிலைமைய பாத்தியா? அந்த பொண்ணு கொடுக்கிற தைரியத்துல பொண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன அடிச்சுட்டான். அடே, முன்னையெல்லாம் வில்லனை பார்த்தா கும்மு கும்முன்னு குத்துறியே, இப்ப குத்தேன்டா. இவன அவன் அடிச்சுட்டான். அவனே ஏண்டா ராஸ்கல் பாரு. இனிமே இவர் மேல கை வைக்க யாருக்கும் உரிமை கிடையாது. கைய எடுக்கிறீங்களா? நீங்க எல்லாம் அப்பவே திருந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது எவ்வளவு மோசமானவங்கன்னு. செக்கில சுத்துற மாட்டு கிடைக்கிற மரியாதை கூட செக்கில கையெழுத்து போட இவருக்கு இந்த வீட்டுல கிடைக்கல. செக்கு மாட்டுக்கு புண்ணாக்குல போடுறோம், இவனுக்கும் போட்டுமா? இவன் சோறல்ல திங்கிறான். ஏயா, வாங்கினது பத்தாதா? ஏண்டி வாய் ரொம்ப நீளுது? குப்பை தொட்டில கடந்த எச்சல காத்தடிச்ச வேகத்துல பணக்கார வீட்டு பந்தில வந்து விழுந்துருச்சு. எச்ச இல்லையா? நானா நீங்களா? ஏம்மா, நீங்களும் உங்க தம்பியோ என் வீட்டுக்காரர் சொத்துல சாப்பிட்டுக்கிட்டு அவரையே அடிச்சு சித்திரவதை பண்றீங்களே, நீங்க பேசுறீங்களா? பிள்ளை, போஸ்ட்மேனாக நடித்த திருடனை போலீசார் வலை வீசி தேடுகிறார்கள். இவன் வீட்டில் நுழைந்தவுடன் தாகத்திற்கு தண்ணீர் கேட்பானாம். நிறம் கருப்பு, தலைமுடி சுருள்முடியாக இருக்கும். பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி எஸ்பி எச்சரிக்கை. கேட்டீங்களாயா? நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நானே ஓட்டு போட்டு சில திருடர்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லையா? அவங்க எல்லாரையும் விட போஸ்ட்மேன் வேஷத்துல வர திருட எவ்வளவோ பெட்டர். என்ன ரொம்ப பேச வச்சு டயர்ட் ஆக்கி விட்டேன். சரியா, நான் வரேன். வாங்க சார், வாங்க. அடடே, வரவேற்பெல்லாம் பலமா இருக்கே. ஆமா,
நீ இந்த வீட்டு வேலைக்காரியா? நீங்க என்ன போஸ்ட்மேனா? பார்த்தா தெரியல. வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல, நான் மட்டும்தான். ஏயா ஆளை பார்க்க டிப்டாப்பா இருக்க? இந்த தொழில் செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னமா வெக்க இருக்கு? எப்படியாவது வாழ்ந்தாகணுமே. ஏமா கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். தண்ணியா? சந்தேகமே இல்ல, இவன் நிச்சயம் திருடன் தான். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, தண்ணி தானே. வாங்க. ஏமா கலவை சாப்பிட்ற? கலவை. ஐயா திருடா! ஐயோ, நான் எதையும் தெரியல, நான் தெரியல. ஐயா உங்களே இல்லையா? வீட்டுக்குள்ள வந்தா பூட்டி வச்சிருக்கேன். திருடனா? எங்க பார்த்த? அந்த ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கேன். அந்த ரூம்லயா? வா, இப்படியே ஓடிடலாம். வாங்க நீங்க. ஓகே. துணைக்கு நீ வாங்க, கொஞ்சம் தைரியம் கொடு. மச்சான். அண்ணே, நீங்க அண்ணனா? என்ன நீயாவது சொல்லக்கூடாதா? எங்க சொல்ல விட்டாங்க? தண்ணி குடுக்குறேன்னு சொல்லி நமக்கு தண்ணி காட்டிட்டாங்க. தங்கச்சி எப்படிமா இருக்கா? சௌக்கியமா? நல்லா இருக்கேன். வாங்க சாப்பிட்டு பேசுவோம். வெங்கடாஜலபதி துணை, இந்த கடிதத்தை படித்த பின் 500 காப்பி எடுத்து உடனடியாக அனுப்பவும். இல்லை என்றால் உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். மாப்பிள்ள தப்பு. எங்கடா போட்டு போற? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தானே தெரியும். நம்ம வீட்டு மாடு லட்சுமி இருக்குது, அது கர்ப்பமா இருக்குது, அதுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்படி சொல்லக்கூடாது. என்ன செனையா இருக்கு, குட்டி போட போகுதுன்னு சொல்லணும். செனையா இருக்குதுன்னு எப்படி தெரியும்? வயிறு பெருத்திருந்தா செனையா இருக்குன்னு அர்த்தம். ஓ, நீங்க செனையா இருக்கீங்களா? ஆமா. ஐயா, போடா. ஐயோ, குட்டா நம்மளே குட்டி போட வச்சிருவான் போல இருக்கு. என்ன தாங்க கடைக்கு போயிட்டு வரியா? என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு எல்லாமே மாங்காய் தான். மாங்காய் சட்னி, மாங்காய் பொரியல், மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய். சரியான மாங்காவா இருக்கே, ஏன் அப்படி செய்யற? உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாதா? அம்மா முழுகாம இருக்காங்க. யாரு, அத்தையா? ஐயோ இல்லைங்க, உங்க சம்சாரம் தான் முழுகாம இருக்காங்க. யாரு, வள்ளியா? அடிக்கள்ளி. இரு, விசாரிக்கிறேன். வள்ளி முழுகாம இருக்காளா? இப்பவே போய் வடிவாம்பா கிட்ட வத்தி வச்சிடுறேன். வள்ளி, 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 ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இத மட்டும் மறைக்கவே முடியாது. என்னங்க? நீ சனியாயிட்டியாம, எப்ப குட்டி போட போற? என்னது? சனியாயிட்டேனா? குட்டி போட போறேனா? தங்கம் உனக்கு மாங்காய் வாங்கிட்டு வரும்போது நான் பாத்துட்டேனே. ஐயோ, செனை குட்டி இதெல்லாம் ஆடு மாடுக்கு தான் சொல்லுவாங்க. இன்னும் 7 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. உங்களை அப்பான்னு கூப்பிட போகுது. இன்னும் இப்படி இருக்கீங்களே. என்ன அப்பான்னு கூப்பிட போதா? நல்ல வேலை நீ சொன்ன, இல்லாட்டா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமா, இந்த காலத்து ஆம்பளைங்க எல்லா விஷயத்திலயும் அப்பாவிங்க. ஆனா குழந்தை பெத்துக்கிறதுல மட்டும் படுபாவிங்க. ஆமா, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு கடைசியில எங்க மேல பழி போட்டுருவீங்களே. அன்புள்ள தங்கத்துக்கு அத்திப்பட்டி ஆறுமுகம் எழுதி கொண்டது. இந்த லெட்டரை வச்சு அவரை என்ன பாடுபடுத்துற பாரு. வழக்கமா இந்நேரத்துக்கு வந்துருவாரு, என்ன இந்த ஆளை காணோம்? வந்துட்டாரு. ஐயோ, போறாரு. யோ யோ நில்லியா? யோ போஸ்ட்மேன் நில்லியா? யோ வந்ததான் நில்லியா? யோ, என்ன? எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? இல்ல. கட்டாயமா எனக்கு லெட்டர் வந்திருக்கும். என்ன உன்னோட வம்பா போச்சு? இல்லங்கிற அப்புறம். ஆமா வந்திருக்கு. அதானே பார்த்தேன். இந்தா. ஐயோ, கண்ணு எரியுது. ஐயோ ஐயோ, என்ன? மிளகா அரைச்ச கைய கண்ணு வச்சுட்டேன். எங்கயா இருக்க? கண்ணு எரியுது. கையெடு. யோ, கண்ணு திறக்க முடியலையா? கொஞ்சம் லெட்டர் படிச்சு. யோ, அவன் இவன் சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். அவரு என் ஐத்தம் அவன். சரி சரி, ஐத்தா என்ன எதிர்க்கான்னு படியா. ஐத்தா. அன்பே, ஒரு வயதில் நாம் ஒளிந்து விளையாடினோம். பிஞ்சிலே படுத்துட்டீங்களோ? மேல படியா. 5 வயதில் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடினோம். குழந்தை குட்டி ஒண்ணு பத்துக்கலையே. 10 வயதில் சொன்னதே வெக்கமா இருக்கு. உனக்கு என்ன வெக்கம்? எழுதிருக்கிறத படி. எனக்கு ஒண்ணு வெக்கம் இல்ல, அப்படித்தான் அவன் எழுதியிருக்கான். அப்படி என்ன பண்ணீங்க?
இதான் பண்ணீங்களா? ம். இத்துடன் 1000 முத்தங்களை அனுப்பியுள்ளேன், பெற்றுக்கொள்ளவும். இப்படிக்கு அன்புள்ள ஐத்தான். ஐத்தான் சரியான தைத்தான். இந்தா இப்படி. யோ, நில்லையா? என்ன லெட்டரை மட்டும் தானே கொடுத்த, முத்தத்தை கொடுக்கலையே. இந்தம்மா, அவன் அனுப்பிச்ச முத்தத்தை அவன் தான் கொடுக்கணும், நான் தர முடியாது. அது எப்படி? யாரோ அனுப்பிச்ச பணத்தை மட்டும் நீ கொடுக்கற, அதே மாதிரி யாரோ அனுப்பிச்ச முத்தத்தையும் நீயே கொடு. அலையாத. நீ என்னையா கொடுக்கறது? நானே கொடுக்கறேன். இந்த வீட்டு நிர்வாகம் கைமாறினதுக்கு பிறகு நமக்கு கிடைச்ச ஓசி சாப்பாட்டுல மண்ணு விழுந்து போச்சு, உடம்பெல்லாம் இடிச்சு போச்சு. டாக்டர் எழுதி கொடுத்த வைட்டமின் மாத்திரையாவது வாங்கி சாப்பிடுவான். கடைக்கு எந்திரிச்சு போலாம்னா சோம்பேறித்தனமா இருக்கு. சோம்பேறித்தனமா தான் இருக்கும். புண்ணிய கூடி உட்கார்ந்து இருந்த சேராச்சே. டாக்டர் எழுதுறது நம்மளால படிக்கவே முடியாதே. ராமு, ராமு வா வா, இந்தா போய் மருந்து வாங்கிட்டு வா. தம்பி, என்னக்கா? வள்ளி வயித்துல வளருதே குழந்தை, அதுக்கு யமனிதான். என்னது? கருவை கலக்கிற மாத்திரை. இத பால்ல கலந்து கொடுத்துட்டா அவ்வளவுதான். அப்படியா? ராமகண்ணா, ராமகண்ணா, கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் இருப்பா. இந்தா, இந்த சீட்டையும் பணத்தையும் கொண்டு போய் மருந்து கடையில கொடுத்து இதுல எழுதிருக்க மாத்திரையை வாங்கிட்டு வரியா? வடக்கண்ணா, போ. தேங்க்யூ. வள்ளி வயத்துல வளர்ற குழந்தைக்கு மரணம், அவன் வளர்க்கிற குரங்காலேயே வரணும். குரங்கு கூட கடைக்கு வருது. எனக்கு கருத்துற மாத்திரையா? சரதான் குரங்கெல்லாம் கருத்துற பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. குடும்பம் பெருசு போல் இருக்கு. இந்த அந்த மாத்திரைகளை லேபில தனித்தனியா ஒட்டி கொடுத்து அனுப்பு. ராமுகண்ணா, இந்தா வாங்கிக்க. தம்பி, அக்கா, நல்ல கலைக்கு கொடுத்தாச்சு. அது அவ குடும்பத்தையே ஒரு கலக்கு கலக்கணும். வா வா, வெடிக்க பாப்பா, வா. விட்டமின் மாத்திரை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னு ஒரு சுத்து பெருத்துட்டம் போட்டிருக்கு. ஐயோ, குதிக்கணும் போல் இருக்கு. டிஸ்கோ டான்ஸ் ஆன் போல் இருக்கு. குங்ஃபு. இதுல இருந்து கண்டுபிடிச்சிருவான் போல் இருக்கு. ஏ ஐ ஓ ஔ அக்கு நக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, ஒத்துக்குள்ளே கடப்படான்னு போல் இருக்கு. ஐயோ, கரெக்ட் இதுக்குள்ளே நடக்குது. ஐயோ, வைட்டமின் மாத்திரை வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டா பலம் வரும்னு சொன்னாங்க, பலம் வரல. ஐயோ, இது கரு கலைக்கிற மாத்திரை இல்ல. கரு கலைக்கிற மாத்திரையா? அப்படின்னா நான் வள்ளி கொடுத்தது இவருக்கு வாங்கிட்டு வந்த விட்டமின் மாத்திரையா இருக்குமோ? வீடு பூரா கொடுத்துருக்கீங்களா? ஐயோ, இடம் மாதிரி கொடுத்துட்டீங்களே பாருங்களா. இங்க பாருங்க. சும்மாரியா? அக்கா, குரங்கு மாத்திரையை மாத்தி கொடுத்துருச்சு. இந்த தடவை நான் தோத்துட்டேன். ஆனா நிச்சயமா அடுத்த தடவை ஜெயிச்சு காட்டுறேன். இழிச்ச ஐயோ, என்னங்க? நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். என்னை விட்டு போயிடாதீங்க. ராமு, சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு போ.
விஷயம்? சுப்பிரமணி, வெளியில இருந்து. சுப்பிரமணி, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா வெள்ளி? பாரு 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 பாரு, நல்ல புள்ளல, அழாதுடா கண்ணா. வள்ளி, இது என்ன பாத்தியா? என்னங்க இது, படம் போட்டு காட்ட போறீங்களா? இது படம் பிடிக்கிற மிஷின், வீடியோ கேமரா. ஒன்னையும் குழந்தையும் இப்ப நான் படம் எடுக்க போறேன் பாரு. குழந்தை அழுதுங்க. குழந்தைய அழாம பாத்துக்க. ரெடியா? ரெடியா? ஆயிட்டேன் இல்ல? சிரியே, இன்னும் கொஞ்சம் சிரியே. அவ்வளவு சிரிக்காத, எனக்கே பயமா இருக்கு. ஆன் பண்ணட்டுமா? குழந்தைகிட்ட ஏதாவது பேசு, எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். இங்க பாரு, கொஞ்சம் இரு. நானும் வரேன், நானும் வரேன். அங்க பாரு, அடே அங்க பாருடா. அங்க பாருமா. அங்க பாரு, அடே. பாத்தா ஓ இருப்பாது. பாரு பாரு. அழக்கூடாது. என்ன இப்படி அழுகுற? கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வா. இதெல்லாம் சரி, நான் உங்ககிட்ட கேட்டது என்னாச்சு? ஒரு குழந்தை கேட்ட கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன? அது இல்லைங்க, பக்கத்து ஒரு முருகன் கோயிலுக்கு போய் நம்ம குழந்தைக்கு முடி இறக்கணும்னு சொன்னேனே. சரி, நாளைக்கு காலையிலேயே போயிடுவோம். இப்ப அதே மூட்ல நேர பெட்ரூம் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு பொட்டியில வச்சு பேக் பண்ணுவோம்னு சொன்னேன். வா. முடி இறக்க போறாங்களாம். அதுக்கு முன்னால அவங்க கதையே முடிச்சிட்டா எப்படி? அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். அக்கா, இந்த பொம்மையை தானே அந்த குழந்தை எப்பவும் கையிலேயே வச்சிட்டு இருக்கோம். ஆமா. இதுக்குள்ள ஒரு டைம் பாம்ப வச்சு அதனால காலையில சரியா 9 மணிக்கு வெடிக்கும்படியா வச்சுட்டா அவங்க புனித யாத்திரை இறுதி யாத்திரையா முடிஞ்சிரும். என்ன ராமு, ஊருக்கு புறப்படுற நேரத்துல விளையாடிக்கிட்டு? என்ன வீடியோ பார்க்கணுமா? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது, ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். சீக்கிரம் கிளம்பு. விளையாடுறியா? வா 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 வா. பொம்மை பாத்தியாடா? பொம்மை பாரு. உன் குடும்பத்துக்கே வந்திருக்க யமுனை பாத்தியாமா?
குழந்தை அழுது? குழந்தை குழந்தை கையில பொம்மை இருந்தது, அது குரங்கு தட்டி விட்டுடுச்சு, அதான் அழறான். ராமு, உனக்கு வர வர ரொம்ப திமிர் ஆயிடுச்சு. கொண்டா. வரா வரா. நாங்க போயிட்டுறோம். டே அழகுடா, அழக்கூடாது. பாரு பாரு பொம்மையை பாரு, பொம்மையை பாரு. இன்னும் இப்படி எழுதிட்டே இருக்காங்க, கொஞ்சம் சமாதானப்படுத்தேன். ஏறிக்க தங்கம், இந்த பொட்டி வச்சுக்க. இங்க பாரு பாரு பொம்மையை பாரு. என்னங்க அங்க பாத்தீங்களா? என்னவ இன்னைக்கு காலையில இருந்து இப்படி தயார் பண்ணிட்டு இருக்கா? இரு வரேன். ராமு, ஊருக்கு கிளம்பும்போது அபசகுணம் பிடிச்ச மாதிரி குறுக்க நிக்கிறிய. இது மாதிரிலாம் தகராறு பண்ண அப்புறம் விட்டு போடுவேன். வா வாடா. யோ, தூக்கம் வரும் போல இருக்குது, கண்ணு எமைய கொஞ்சம் மூடி விட. அட போயா, உனக்கு வேற வேலையே இல்ல. மூடி விடு, திறந்து விடுன்னு. ஏயா திருப்பள்ளி, சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் கொடுத்தோம், ஒருத்தனை காணுமே. அவரே படாதீங்க. நீயே சமைச்சிடுறேங்கிறியா? எவன் திங்கிறது? எவனாவது ஒரு எரிச்சு வாயம் கிடைக்காமல போக போறான். ஸ்ரீராம் ஸ்ரீராம். யாருப்பா நீ? சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் பார்த்த வந்தேன். கையில என்ன? கதாயுதம் இல்ல, கரண்டி. சொந்த ஊர் என்ன? நாமக்கல்ல. அங்க கூட நம்ம ஆளுக்கு இருக்காங்க. சொந்த ஊர் சுசீந்திரம். சோழிங்கபுரத்துல நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அனந்தமங்கலத்துல 1000 பேர் இருக்காங்க. ஆனா அவ்வளவு திருப்பதி திருமண பக்கம் கூட நம்ம ஆளுக்கு தான். சமையல் மட்டும்தான் தெரியுமா, இல்ல கூட ஏதாவது வீட்டு வேலையும் தெரியுமா? எல்லா வேலையுமே தெரியும், வீட்டு வேலையை தவிர. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இலங்கையில இருக்காங்களா? சொல்லுங்க, உடனே நான் பறந்து போய் காப்பாத்திட்டு வந்துடுறேன். வெரி குட். சம்பளம் என்னையா கேக்குறேன்? சம்பளம் என்னங்க சம்பளம், கொடுக்கறத கொடுங்க. ஆனா ஒண்ணு, வெண்ணெய் வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் வடையா? வெங்காய வடை கேள்விப்பட்டிருக்கேன், உளுந்த வடை கேள்விப்பட்டிருக்கேன், மசால் வடை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன வெண்ணெய் வடை? வெண்ணெய் வடை. அது மட்டும் இல்ல, வெத்தலை துளசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் பெரிய ஆஞ்சநேயரு. சும்மா இருயா. இந்த பாரு, மாசம் 30 நாள் லீவ் எடுக்காம வேலை செய்வியா? இப்பவே இடம் பிடிக்கிறேன். சனிக்கிழமை எனக்கு லீவ் வேணும். அன்னைக்கு என்னை பல பேர் பார்க்க வருவாங்க, நான் அவங்கள பார்க்கணும். என்னங்க ஒண்ணு இல்லையா? உன்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், சொல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். வடிவம்பா, என்ன விஷயம்? நம்ம வீடு இருக்கிற லட்சணத்துல எவனும் வேலைக்கு வர மாட்டான். அதனால இவனையே புடிச்சு போட்டுருவோம். இப்பதான் நீங்க உருப்படியா பேசுறீங்க. ஏன்பா, உன் பேர் என்ன? ரங்க. ரங்கா, இன்னைக்கே நீ வேலையில சேர்ந்துரு. சம்பளத்தை பத்தி அப்புறம் பேசுறேன். தம்பி, உள்ள கூட்டு போ. ரொம்ப நன்றிம்மா. என்னது எல்லாரும் இப்படி சொல்லிவானுங்க, இவன் உல்டா பண்ணி இப்படி சொல்லிக்கிறான். ஏயா, நீ என்ன கருங்குறங்க? குரங்குன்னு சொன்னீங்க, நடக்கிறதே வேற. குரங்குன்னு சொன்னா என்ன செய்வ? போக போக தெரியும். அட போடா. ஐயே, என்ன இந்த ஆளு உல்டா பண்ணி சொல்லிக்கிறான் குரங்கு மாதிரி? ஏய், குரங்குன்னு சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன செய்வ? போக போக தெரியும். தங்கம் ஓரளவு குணமாயிட்டா. நீங்க இன்னைக்கே அவளை வீட்டை கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். சேகர், பழைய நினைவு தங்கத்துக்கு திரும்புற வரைக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் எழுதி கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா கீப் அப் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். அவசரமா வர சொன்னதாக தம்பி போன் பண்ணாரு. என்னம்மா விஷயம்? ஒண்ணுமே இல்ல வக்கீல் சார், இந்த சொத்துக்கு வாரிசு யாரும் இல்ல. 4-5 வருஷமா நாங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த சொத்துக்கு வாரிசா எங்களையே நியமிக்கிறதுக்கு சட்டபூர்வமா நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். சொத்துக்கு வாரிசுலே நீங்க சொல்றீங்க, ஆனா வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இனிமே யாரும் வரமாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? என்ன சார், அந்த குழந்தையோட அப்பா அம்மா விபத்துல செத்து போயிட்டாங்க. குழந்தைய வேலைக்கார பொண்ணு தூக்கிட்டு போயிடுச்சு. இனிமே யார் சார் வரப்போறாங்க? ஒருவேளை அந்த குழந்தை உயிரோட வரலாம் இல்லையா? சுமார்டா. அந்த குழந்தை உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. என்னக்கு நான் சொல்றது? ஆமாங்க, அந்த குழந்தை நிச்சயம் உயிரோட இருக்கவே முடியாது.
வந்தேனா? இந்த சொத்துக்கு ஒரே வாரிசா இருக்கிறதே நான் தான். இங்க வராம நான் வேற எங்க போவேன்? வாரிசா? வக்கீல் சார், யார் இந்த பொடி பையன்? இவன் என்னுடைய வளர்ப்பு பையன். டேய், என்னடா ராஜா உளர்ற? நான் வளரல, உண்மைதான் சொன்னேன். இது எங்க வீடு. எங்க அப்பா அம்மாவை பாவிங்க கொன்னுட்டாங்க. என்னையும் கொல்ல பார்த்தாங்க. ஆனா அந்த கடவுள் தான் என்ன காப்பாத்தினாரு. கடவுள் காப்பாத்தினாரா? இந்த பையனுக்கு ஏதாவது புத்தி கோளாறா இருக்குமோ? அதுதான் எனக்கும் புரியல. ஒண்ணும் புரிய வேண்டாம் சார். பைத்தியக்காரத்தனமா அந்த சொத்துக்கு வாரிசு அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. பைத்தியக்கார பையனா? வடிவாம்பா, அக்கா, பையன் உன் பேரை கரெக்டா சொல்றான். உங்க அக்கா பேர் என்ன? உங்க அப்பன் பேரையே சொல்லுவேன். தம்பி கணேஷ். உங்க 2 பேரு பேரையுமே சொல்லிட்டான். இந்த சொத்துக்கு வாரிசு இவனேதான். எங்க 2 பேர் மட்டும் சொல்லிட்டா போருமா? அவங்க அப்பா அம்மா பேர் சொல்ல வேண்டாமா? அதானே. உங்க அப்பா அம்மா பேர் என்னடா? எங்க அப்பா பேர் சுப்பிரமணி, எங்க அம்மா பேர் வள்ளி. போதுமா இல்ல அவங்க எப்படி செத்தாங்கங்கறதையும் சொல்லணுமா? பையன் பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. முதல்ல வக்கீல வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறமா பேசுவோம். வக்கீல் சார், நீங்க வீட்டுக்கு போங்க. குழந்தை இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கு. வீட்டுல இருக்கட்டும், நாம அப்புறமா பேசி முடிவெடுப்போம். ஏண்டா ராஜா, நீ இங்கே இருக்கியா? நீங்க போங்க தாத்தா, நான் இவங்கள பாத்துக்கிறேன். நீங்க போங்க, நான் துணை இருக்கேன்ல. இலை குட்டி சாத்தா, இந்த சொத்துக்கு வாரிசு நீயா? வேண்டா ராஸ்கல். நீ வாடா கண்ணு. அரே ராம். அண்ணா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லார பத்தியும் கரெக்டா சொல்றீங்க. எங்க நான் யாரு சொல்லு பாப்போம். தெரியுமே, பேக்கு மயிலாட பூச்சி, நல்லவரு, புண்ணிய கொடி தாத்தா. அண்ணா, நீ நிச்சயமா சுப்பிரமணியத்தோட பையன்தான். நான் நம்புறேன். கடவுளா பார்த்துதான் உன்னை சரியான நேரத்துல இந்த வீட்டுல கொண்டாந்து விட்டுருக்காரு. என்னை இங்க கொண்டு வந்த கடவுள் யாருன்னு தெரியுமா? கடவுளா? யார் அது? சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லாரும் தாங்க மாட்டார். நீ ஒரு கூறுகட்ட குசும்பையா. எந்த நேரத்துலயா பாடுறது? கண்ணா, நீ சின்ன புள்ள. இந்த வீட்டுல இருக்கிற பாவிங்களை எல்லாம் பகைச்சுக்கிட்டு நீ எப்படி இருக்க போற? கவலைப்படாதீங்க தாத்தா, மாருதி கடவுள் என்ன கைவிடவே மாட்டாரு. ஆமாங்க, நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன். ஏய், மாருதினா சஞ்சீவி மலையை தூக்கினவர், சட்டிய தூக்கினவர் இல்ல. என்னமோ நீ மாருதியும் ஒண்ணுங்கிற மாதிரி பேசுறியே. மாருதியும் நானும் ஒண்ணு, அது அறியாத வயல மண்ணு. ஏய், நீ சமையல்ல சேர்ந்ததுல இருந்தே எங்க எல்லார் வாயிலும் மண்ணு தாண்டா. எப்படியோ இந்த வீட்டுக்கு முதல்ல ஒரு ஆம்பளை வந்திருக்கிறான். எதுக்குடா கூட்டிட்டு வந்த? சொல்றேன், பையனுக்கு மரணப்படுக்க ரெடியா இருக்கு. என்ன தம்பி சொல்ற? அக்கா, ஃபேன்ல இருக்க ஒரு ஸ்க்ரூவை நான் கட்டிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சமையல்கார அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த பெட்ல படுக்க வைப்பான். படுக்க வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? ஃபேன் சுவிட்ச போடுவான். ஃபேன் ஓடாது. ஃபேன் கழண்டு தூங்கிட்டு இருக்க பையன் தலையில விழும். அப்புறம் எல்லாம் வாட்ச் பாருங்க. வரான். படுக்க வச்சுட்டானா? இப்போ ஃபேன் சுவிட்ச போட போறான்.
ஒண்ணும் சொல்லப்படாதுப்பா. நடக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இருந்தா என்ன, ஓடுற அளவுக்கு சுறுசுறுப்பாக்கிட்டே. எப்படி? எல்லாம் இந்த சமையல்காரர் வேலைதான். ஓ, சாப்பாட்டுல பேரி மாத்திரையை கலக்குறியா? அதான் இந்த ஓட்டம் ஓடி இருக்கேன். நீங்க ஓடுறது காரணம் நம்ம குக்கிங் இல்லைங்க, நம்ம வலது கால எடுத்து வச்ச டைமிங். வலது காலா? ஐயோ, ஷூ அழுக்க போச்சே. அதனால என்ன கண்ணா, கலட்டி கொடு, நான் தொடச்சி தரேன். வேண்டாம், பாட்டியை கூப்பிட்டு தொடக்க சொல்லுங்க. பாட்டியா? அபச்சாரம், அபச்சாரம். அந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நான் ஏன்பா இந்த வீட்டுல கொத்தடிமையா இருந்துகிட்டு இருக்கேன்? உங்களுக்கு தைரியம் வரணும், அவ்வளவுதானே. ஜெய் மாருதின்னு சொல்லுங்க. ஜெய் மாருதியா? பையன் சொல்றான்ல, சொல்லுங்க. சொல்லி பாக்குறேன். ஜெய் மாருதி, ஜெய் மாருதி, ஜெய் மாருதி. தைரியம் வந்துச்சா? சுத்தமா வந்துடுச்சு. அப்ப பாட்டியை கூப்பிட்டு ஷூவை தொடக்க சொல்லுங்க. கூப்பிடுறேன். வடிவாம்பா, ஏய் வடிவாம்பா, கிளவி வடிவாம்பா. ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் ஆகல, ராஜா பைய ஷூ அழுக்காயிடுச்சு, கொஞ்சம் கலட்டி தொடச்சு போறேன். என்னது? இந்த ராஜா ஷூவை நான் துடைக்கிறேமா? உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன துடைக்க சொல்லுவீங்க? ஏன் தொடச்சா உடம்பு இழைச்சா போயிடும். தொடடே. என்னது? தீயா? இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு தீன்னு கூப்பிடுற அளவுக்கு வாய் நின்று போச்சா? வாய் மட்டும் இல்லடி, கையும் நின்றுடுச்சு. செத்தாலும் நான் துடைக்க மாட்டேன். சரவா தொடடி. பாட்டி, தொடக்க போறியா இல்லையா? துடைக்கிறேன். That's good. ஏண்டி, கல்யாணம் ஆன அப்புறம் ஏதோ அரை தூக்கத்துல இருக்கிறேங்கிறத அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இனிமே எக்கு தப்பா நடந்துகிட்ட பில் இல்லாமலேயே பல்லெல்லாம் புடுங்கி போடுவேன். ஜாக்கிரதை. தொடடி, போடி, போ. மனிதனாகி போனேன், இப்ப நான் மனிதனாகி போனேன். ஐயோ 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 ஐயோ. ஏயா, இது என்ன கையா உலக்கையா? இது நம்பிக்கை. ஐயோ, வயித்த பச்சுக்குதே. டேய் ராஜா, நான் அகோர பசியோட டைனிங் டேபிள் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு தானே சாப்பாடு எடுத்து வந்தேன். வெரி குட், வெரி குட். டைனிங் டேபிள் கொண்டா. இன்னொரு விஷயம், தெண்டச்சோறுங்கிற தருவல அந்த முண்டத்துக்கு டைனிங் டேபிள் இருக்கு. நாய் கொட்டுற மாதிரி வெளியே கொட்டினாரு. யாரா அவன்? நம்ம சின்னையா தான். அவன் தான் சின்ன பையன் ஏதோ சொல்றானா, நீமா சேர்ந்து கிண்டல் பண்ற. தோலச்சு விடுவ ராஸ்கல். பச்சி, பச்சி, கணேஷ், பசிக்குதா? சாதம் வீணா போதுல்ல, சாப்பிடுமா. என் ராஜா இல்ல, என் கண்ணு இல்ல, சாப்பிடுமா. சாப்பிடா, சாப்பிடு. சாப்பிடு. மரியாதை நான் தட்டுல விட்டு சாப்பிட்டு இருக்கலாம். இப்ப நாயோட காணாம போச்சு. அந்த பொடி பையன் வந்ததுல இருந்து நேரத்துக்கு என்னால சாப்பிடவே முடியறது இல்ல. இப்படி சொல்லி சொல்லியே இது வரைக்கும் ஒரு திராட்சை தோட்டமும் ஒரு வாழைத்தோப்பும் உள்ள போயிருக்குது. வடிவாம்பா, வடிவாம்பா. யோ, இப்படி குதிச்சு குதிச்சா கூடத்துல குழி தோண்டிடுவ போல இருக்க. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? யாரோ ஒரு பையன் உங்களை தண்ணி காட்டிட்டானமே, யாருன்னு சொல்லுங்க. அவனை புழிஞ்சு சாரம் தர்றேன். வடாய மத்தி, வெங்காய பஜ்ஜி. ஏண்டா, அடுக்கு மொழியில பேசிட்டா தீராஜேந்திர ஆயிட முடியுமா? நீர்தான் இந்த வீட்டுக்குள் வந்த பொடியனோ? நீர்தான் திருப்பணி திருவேங்கடமோ? என் பேரு இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? கொஞ்சம் போனா உங்க அப்பன் பேரையே சொல்லுவாயா? அது மட்டும் இவனால சொல்ல முடியாதே. ஏய்யா, அதுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அப்படின்னா இனிமே பையனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. ஓஹோ, நீதான் அந்த பையனுக்கு சப்போர்ட்டா? சொல்லுவேன்.
போட்டா கரும் குரங்கு. கருங்குறன்னு சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க. இதுக்கு முன்னால கோர்ட்ல வேலை பாத்தியா? சொல்லுவேன் ஒரு தரம், சொல்லுவேன் 2 தரம், சொல்லுவேன் 3 தரம். இதுக்கு முன்னால ஏலக்கடையில இருந்தீங்களா? போட்டா கரும் குரங்கு. ராஜா என்ன குரங்க மாதிரி குதிக்கிறான்? என்ன குரங்கானப்ப ஒரு டிசிப்ளினே இல்ல.